ஓகே வாங்க, இன்னைக்கு நம்ம மிந்த்ரா ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பர்த்டே சேல்ல கொஞ்சம் புக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, பாதி தான் வந்திருந்தது, அதை வீடியோ போட்டிருந்தேன். மீதி எல்லாம் இப்பதான் வந்து சேர்ந்தது. அதனால இப்போ ஒரு சின்ன வீடியோவா போட்டுடலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினேன். மிந்த்ரால தான் அது பார்த்துருக்கேன் நிறைய இதுல. சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணேன். ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்டா தான் இருந்தது. ரொம்ப நாள் ஆசை. பார்த்துடலாமா? இதுதான் அந்த ப்ராடக்ட். ஒரு குர்தா. ரொம்ப நாளா பார்த்து விஸ்லிஸ்ட் போட்டு வச்சு ரொம்ப ரேட்டா இருந்த மாதிரி இருந்தது. அப்போ இப்போ ஓரளவுக்கு ரேட்டு தான். நம்ம மீஷோவை கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் தெரிஞ்சது. இருந்தாலும் சரி எடுத்து தான் பார்த்துருவோம், நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு சொல்லிட்டு இதே ட்ரெஸ் என்ன போட்டுருக்கு. எக்ஸல் தான் இருந்தது, கரெக்ட். எல்லு தான் எடுக்கலான்னு பார்த்தேன், எக்ஸல் தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். இங்க பாருங்க, இது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது. மிந்த்ரானாலே இது வரும். இந்த இது ஒரு மாடல் போட்டு நிப்பாங்க. நல்ல ஒரு டுயல் டோனுங்க, தெரியுதா? இந்த கிரீன் வித் பிங்க் ஸ்லீவ், நல்லா ஃபுல் ஸ்லீவ். அதுலயும் வெறும் லேஸ், சில்வர் லேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்கு எப்பவும் போல ஒரு ரவுண்டு நெக்கு. இந்த டிசைன் தான் ரொம்ப வைரலானது. நல்ல ஒரு எம்ப்ராய்டரி, நல்ல ஒரு பக்காமான பார்ட்டி வேர் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலுக்கு தான் இதுக்கு காசு, பைசாவே அதுக்கு தான். லைனிங் இல்லையா? லைனிங் கூட இல்லை. பட் என்னன்னா, மிந்த்ராவை பொறுத்த வரையிலும் நீட்டா பேக் பண்ணி அனுப்புவாங்க. நீங்க என்னதான் இது பண்ணாலும் நீட்டா வந்திருக்கு. எனக்கு இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு. நீ உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நம்ம வேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு தாராளமா நான் ஃபுல் மார்க் கொடுப்பேன். ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் இருந்தாலும் கொடுக்கறதோட நல்ல ஒரு வராங்கா. இந்த பிராண்ட்ல நம்ம நிறைய எடுத்திருக்கோம், வராங்கா பிராண்ட்ல. சரி, இதோட ஃபிட் செக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுதான் அதோட ஃபிட் செக். ஆக்சுவலா பேண்ட் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால ஒரு டெனிம் பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டேன். அது ஆங்கிள் லென்த் நம்மளுக்கு ரொம்பவுமே மேலதான் இருக்கு. ரெண்டு பக்கம் பேக்கெட் இருக்கு. நம்மளுக்கு பேக்கெட் தான் முக்கியம். கோல்டன் கலர்ல எதுனாலும் நீங்க பேக் பண்ணிக்கோங்க, செம்ம சூப்பரா இருக்கும். இல்ல ஒரு இந்த சில்வர் கலர் இல்ல, கொஞ்சம் அந்த ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி இருக்கிறது பார்த்துக்கலாம். நீங்க ஷால் வேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் சிம்மர் ஷால் எடுத்து ட்ரை பண்ணலாம். இதுவுமே கலர் பண்ணிக்க மேட்ச் இல்லை, இப்படிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோ வெயிட் பண்ணி போடுறது இது இல்லை. செம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு தரமான கிளாத் நல்லா இருக்குங்க. எங்கேயாச்சும் பார்ட்டி போகணும்னா கூட போட்டு போய்க்கலாம். பார்ட்டி இதுக்கு வந்து அதான் சொன்னேன், இந்த டிசைனும் இந்த கிளாத்தும் தான், இந்த டோயல் டோனும் தான் இதுக்கு பெருசாவே அதுக்கு செம்ம வருது. நல்லா இருக்கா? மிந்த்ரா ஹாலில் அடுத்ததாக வரப்போகிறது இந்த பேப்பர் தான். இதுக்கு கட்டுறது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக். $129 என்னவோ தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இதோட ரேட்டு. பட் மற்ற நேரத்தில் 300. இந்த மாதிரி ஒரு ஸ்லிங், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பல லாக்குள்ள அந்த மாதிரி 2 ஜிப் இருக்கு. என்னவோ மிந்த்ரா காரன் நம்மளுக்காக நிறைய கொடுத்துட்டு இருக்காச்சு. ஒரு கட்டு ஒரு 500 கட்டு கடைசிக்கு ஒரு 200 இல்ல 100, ஒரு 50 rupees கட்டாச்சு போட்டு விட்டுருக்கலாம்ல, உங்களுக்கு செலவுக்கு ஆகும்ல. அவ்வளவுதான், 2 ஜிப் தான், வேற எங்கேயும் சைட்ல எங்கேயும் இல்லை. ஒரு அழகா எங்கேயாச்சும் நம்ம ஷாப்பிங் போறப்பெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இந்த கிளாத் மாதிரி இருக்கு. நல்லா இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இங்கே ஷாப்பிங் போறப்ப அழகா இருக்கும். 129 130 வச்சுக்கோங்களேன், எவ்வளோன்னு சரியா ஞாபகம் இல்லை. அதுக்கு மோசம் இல்லை, நல்லா இருக்கு, குவாலிட்டியாவும் இருக்கு, நீட்டா இருக்கு, ஸ்லீக்கா இருக்கு, அழகா இருக்கா? இப்படியும் போட்டுக்கலாம், நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். பட் எனக்கு இப்படி போடுறது இல்லை, உடன்பாடு இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி போட்டதா அது ஹேண்ட் பேக்கு அழகு. இந்த அழகா இருக்கு, சூப்பரா இருக்கா?
அழகா இருக்கு, நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. மெட்டீரியல் வைஸ் அவசம்னே சொல்லலாம். பாருங்க நல்லாவே ஸ்பேஸ்ஃபுல்லாகவே இருக்கு. ஓரளவுக்கு நம்ம எங்கேயாச்சும் போனால் அந்த இடத்துக்கு போகிறக்காக. வா சூப்பராக இருக்கு. நீ அதான் ஸ்லீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர். ஓகே, மிந்த்ரால நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆர்டர் போட்டேன்னா, ஆக்சுவலா இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அந்த கிரீன் இன்ஃபியூஸ்டு போஸ்ட் வாஷ் ஹேர் பாம். ட்ரையா ஃப்ரிஸியா இருக்கிற ஹேருக்கு ஆக்சுவலா நம்ம வந்து சீரம் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இது வந்து இந்த பாம் மாதிரி ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வருது. இது இந்த நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இது வந்து நம்ம கையில மாதிரி தான் பாருங்க. ஐயோ, இது என் கையில வந்து குங்குமம் இப்படி ஒரு துளி எடுத்து கையில இது பண்ணிட்டு நம்மளோட ஹேர் ஃப்ரிஸியா இருந்ததுன்னா பாருங்க, ஃப்ரிஸியா இருந்ததுன்னா அப்படியே லைட்டா அப்ளை பண்ணிக்கிறது. ஸ்மெல்லும் நல்லா இருக்கு, ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராதுங்கிறாங்க. வா, முடிய நல்லா இருக்கு, தொட்டனையே ஸ்மூத்தா இருக்குது. ரொம்ப ஹை குவான்டிட்டியா எடுக்க வேண்டாம், லோ ஒரு 2 விரல் 3 விரல்ல தான் எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்கள. கொஞ்சமா எடுத்து லைட்டா அப்ளை பண்ணீங்கன்னா போதும். முடி வந்து ஆமாங்க, தடவுனே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹேர் வந்து ஸ்பிளிட் இன்னும் வராது, உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்காது. அதே நேரம் சிக்கு ஃப்ரிஸி ஃப்ரீயா இருக்கும், எல்லாமே இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருந்தது. ஒரு பிலோ 300 தான், 250 கிடைச்சது அந்த பர்த்டே ஆஃபர்ல. சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். ஏன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தானே சொல்லிட்டு. நல்லா இருக்கு, வாசமும் இந்த ஒரு மாதிரி இந்த மெடிமிக் சோப் ஒரு மாதிரி ஹெர்பல் வாசமா இருக்குது. நான் போய் பார்த்தேன், இந்த இதுலயே வெப்சைட்லயும் பார்த்தேன். நல்லா நிறைய கமெண்ட் எல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு, முடிய இங்க பாருங்க சாஃப்டா இருக்கு. தொட்டா சும்மா மேலேருந்து அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சமா இப்படி அப்ளை எடுத்துட்டு, இல்லை நம்ம எப்பவுமே அந்த ஃப்ரிட்ஜ் இதுல தான் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லையா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு, பட் நல்லா இருந்தது. நான் யூஸும் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மிந்த்ரா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். விசிஸ் போட்டு வச்சுக்கோங்க. எப்பாச்சும் ஆஃபர் போட்டாங்கன்னா நீங்க டக்குன்னு போய் கிராப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இதோட பையிங் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க வேணா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மிந்த்ரா கொஞ்சம் ஹை ரேஞ்சா தான் இருக்கும், பட் அதுல பர்ச்சேஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குவாலிட்டி, அவங்க டெலிவரி பண்ற இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு மார்க் கொடுக்கலாம் தாராளமா. பட் கொஞ்சம் மீஷோவை கம்பேர் பண்றப்போ ரேட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அதுக்கு தகுந்த ஒர்த் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நிறைய எடுக்கிற இதுக்கு இங்க ஒன்னு எடுக்கலாம், அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Thank you for watching. Tata, bye, take care.